என்னன்னு தெரியலையே. ஐயா சாமி நாரதனே ஐயா. ஐம் சாரி, தெரியாம உங்க வெதர்ல கை வச்சுட்டேன். கோச்சில ஐம் சாரி சாமி. வாங்க கோச்சில, நீங்க தெரியாம அமைஞ்சிட்டேன். வாங்க சாமி. எங்க நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு போதும் உட்கார வச்சு படுத்துற வாழ்க்கை. எங்க நாட்டுக்குள்ள காட்டுக்குள்ள வந்துட்டீங்க. என் அன்புக்காக நீங்க ஏதாவது சாப்பிட்டு போங்க. எதை சாப்பிடாதவன் எனக்காக சொன்னா கேட்கணும். தேவையில்லாம எந்த வேலையும் பண்ணக்கூடாது, புரியுதா? சாப்பிட்டு போங்க. காற்றவே உணவாக உட்கொள்ளக்கூடியவன் நாரதன். ஏன் எதையும் சாப்பிட மாட்டேன். ஏன் கோமா பேசுறீங்க? அப்புறம் உங்களை சாப்பிட சொன்னது குத்தமா? வேணாமியா, நான் சாப்பிட மாட்டேன். ராமாயணத்துல நீங்க புரியாம பேசுறீங்க. பின்னி மூப்பு சாக்காடு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பசி இருப்பது இருக்காது. அது உங்க மனிதன் பசிச்சாதான் சாப்பிடறான். உண்மை பசிக்கவே இல்லை. அது உங்களுடைய தன்மை. இப்ப ராமாயணத்துல ராமர் இருக்காரு, அவர் தெய்வம் இல்லையா? குகன் மனிதர் தான். ஆனா குகன் கொடுத்த தேனையும் மீனையும் ராமர் ஏத்துக்கிட்டார். ராமனாகப்பட்டவன் யாரு? பெருமாளுடைய அவதாரம் தான், மனித அவதாரம் தான் ராமர். ஆமா, அதனால அவர் வாங்கிட்டாரு, கொடுத்துக்கிட்டாரு. அப்படி வாங்கினதுனால அவருக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு இல்லையா? அதே நால்வரோடு ஐவரானும் நீங்க எனக்காக சாப்பிடணும், எனக்கு சிறப்பு கிடைக்கணும், எனக்காக சிறப்பு கிடைக்கணும். உனக்கான சாப்பிடணும். ஆமா சாமி. இருக்கிறது வனத்துக்குள்ள இருக்கிறத கொடுக்கறேன், சாப்பிடுங்க. உனக்காக சாப்பிடலையா? அது போதும் சாமி. சரி, என்ன இருக்கு சாப்பிட? ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிடுங்க. அது ஒருத்தர வாரு அங்கிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்கு? மடப்பட என்னது? எதை போய் சாப்பிட சொல்ற? அதுக்கு அப்பாடப்பட்டவனா? என்ன சரக்கு சாப்பிடுன்னு சொல்றது ஏன் கோபப்படுறீங்க? அதனால் மரியாதை கட்டு, மானம் கட்டு, குடும்பம் கட்டு, உடம்பே கட்டு போயிடும்டா மடப்புல. என்னமா சொல்றீங்க? மானம் கட்டு போகுது, மரியாதை கட்டு போகுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன். என்ன? உலகம் முழுக்க போயிட்டு வர்றாரு தானே. ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார். காலையில 5 மணிக்கு பால் ஊத்துவார், பாத்திருக்கீங்களா? ஆமா. அம்மா பால், ஐயா பால், ஷார் பால் அப்படின்னு வருவாரு. சரி, இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இதெல்லாம் வரம் சாபம்லாம் கிடையாது. அவனுடைய பிழப்பு அது. அதாவது பால் வியாபாரம்னா பால் வச்சு பிழப்பு நடத்தக்கூடியவர். அது அவன் எழுதிய எழுத்து, பிரம்மா எழுதிய எழுத்து. உன் வாழ்க்கை இப்படித்தான், நீ இரவு நேரத்துல இப்படித்தான் கட்டணமா உன் தலை எழுத்து. புரியுதா? இல்ல. சரி, டாஸ்மாக் கடையை சந்து பொந்துலதாப்ப வச்சிருப்பாங்க. எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசன் முச்ச மாதிரி கூட்டம் கூடுதே. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இல்ல, வரமெல்லாம் கிடையாதுயா. மதுவுக்கு அடிமையான மது பிரியர்கள் அது எங்க இருந்தாலும் எங்கடா கிடைக்கும் அப்படியே தெரிஞ்சு அலையக்கூடிய ஆட்கள் தான். புரியுதா? இதுல என்ன வர்ற சாபம்? இந்த உலகத்தை படைச்சது யாரு? இறைவன், கடவுள். இந்த கடவுள் மனித ரூபம் கொண்டு பூமிக்கு வந்திருக்காரு. நம்ம படைச்ச உலகம் தானே, மக்கள் எப்படி வாழ்றாங்க, எப்படி இருக்காங்க பாப்போங்கிறதுக்காக மனித ரூபம் கொண்டு கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு. வந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துகிட்டே இருந்திருக்காரு. கடவுள் பாக்குறாரு, ஆக பால்ல தண்ணி கலக்கறியா, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி கடவுள் போய் தண்ணி கேட்கிறாரு. எப்ப தொண்டை வந்து ஊத்துறா, குடிக்கிறதுக்கு தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி பால் வியாபாரிட்ட போய் கடவுள் தண்ணி கேட்கிறாரு. உடனே அந்த வியாபாரி, பாப்பா பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்க போய் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாரு. தவிச்ச தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஆமா, அப்படி அவன் இடத்துல தண்ணீரே இல்லை என்றாலும் பாலை மோந்து கொடுத்துருக்கணும்டா, குடிங்க. நல்ல மனிதனுக்கு அழகு. பாலை கொடுத்தா எங்கிட்டு போய் விற்பனை பண்றது, காசுக்கு எங்க போவியா? அப்போ கடவுள் ரொம்ப வேதனைப்பட்டுட்டாரு. என்னடா இது, நம்ம படிச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா நடந்து போயிருக்காரு. அந்த நேரத்துல டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணிருக்காங்க. பாட்டிலா பார்த்திருக்காரு கடவுள். உடனே கடவுள் போய் கேட்டிருக்காரு, எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, குடிக்க தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்ட உடனே அந்த கடையில வேலை பார்க்கிற வியாபாரிகள், தண்ணி தானே வேணும், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊற்றி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கு போட்டு ஒரு வரம் கொடுத்தாராம். ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், தக்காளி அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்துல பொந்துல கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தெரியுதாண்டா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரம். கடவுள் வரம் கொடுத்தாரோ இல்லையோ, நீ சொல்ற கதை நல்லா இருக்கு. உலகத்தான் இருக்கேன், உலகத்துக்கு மதுவுக்கு அடிமையாக சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் இனிமே யாராலையும் மாற்ற முடியாது. ரொம்ப நன்றி 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 சரவணன் அவர்கள் இந்த சரக்கு கதைக்கு சொன்னதுனால ஒரு பொன்மானை பாடலை பாட சொல்லி அன்பல் பிடித்த பெருமிச்சத்துல டான்ஸ் பொன்மாலை அது இல்லையா?
பொன்மான தேடி தகுதி. அந்த தோமா. சரி சாமி, ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். என்ன முடிவு? சாமியாரா வந்தாத்தான் இப்படி பணம் காசு நான் வருது. அதனால நானே சாமியாரா போகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சாமியார போகணும்னா அஷ்டமா சித்துக்களை பெற வேண்டும் ஐயா. தவம் இருக்குன்னு அஷ்டமா வித்துகளை பெற வேண்டும். அஷ்டமா சித்துன்னா அனிமா மகிமா டகிமா கரிமா பிரகாமிய பிரகாத்தும் ஈசுத்தும் அசுத்தும் சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள். நீங்க படிப்பு தெரிஞ்சவங்க, விவரமானவங்க, அறிவுல சிறந்தவங்க. சரி, நான் காட்டுல வாழக்கூடியவன், படிப்பறிவு இல்லாதவன். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அனிமா மகிமா அப்படின்னா உனக்கு புரியலையா? அதாவது அனிமா சிறுசை பெருசாக்குவது, பெருசை சிறுசாக்குவது, கூடு விட்டு கூடு பாய்வது, இதுதான் அஷ்டமமான சித்துக்கள். என்னமோ ஒண்ணு சொன்னீங்க அங்க பேச. சிறுசை பெருசாக்குவது, பெருசை சிறுசாக்குவது, கூடு விட்டு கூடு பாய் தன்மை பெற்றவன் ஆவதன். ஐயா எனக்காக இன்னொரு தடவை, ஒரே ஒரு தடவை சொல்லுங்க ஐயா. சிறுசை பெருசாக்கி செலவு பண்ணேன். இந்த மாத்திரையை போடு, அந்த மாத்திரையை போடு, இப்படி பெருசா வரும், அப்படி பெருசா வரும்னு சொன்னாங்க. என்னைய போய் ஏமாத்தி விட்டாங்க ஐயா. ஏமாத்தி விட்டாங்களே ஐயா. காலையில வாங்குற சம்பளத்தை முடிச்சு அவங்க கொடுத்துற ஐயா. சிறுசை பெருசாக்குவீங்களா? பெருசாக்குவோம். 8 மாசமா சிறுசாவே கிடக்குது. மனசு ரொம்ப சிறுசா இருக்கு, இந்த மனசை கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க. மனசு சிறுசாக என்ன காரணம்? என்னங்க? பலவிதமான கவலைகளை நினைப்பது. ஒரு மனிதனுக்கு அதிகமான சோதனை வேதனைகள் வந்துவிட்டாலே அதை நினைத்தே அவன் மனமாகப்பட்டது குறுகிவிடும். அப்ப அப்பேற்பட்ட மனக்கவலைகளை பிறர் இடத்துல சொல்லணும். பிறர் இடத்துல சொல்லணும். அழுகாம கேளியா? ஏன்டா அழுகிற? பிறர் இடத்துல அந்த கவலையை சொன்னோம்னா பாரம் குறையும், மனசு பெரிதாகிவிடும். நீங்க சொல்றதுலாம் மனசுல கவலைகள் இருந்துச்சுன்னா அந்த கவலை யார்கிட்ட சொல்றது? நீ நல்லா தானே இருக்கிற, கையால் நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ற, அப்புறம் என்ன உனக்கு? ஐயா நான் வெளியில தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், உள்ளே அழுதுகிட்டு இருக்கீங்க. உள்ள அழுதுகிட்டு இருக்கியா? ஏய், என்ன பிரச்சனை? என்ன நல்ல மனுஷனா இருக்கு, உன் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு சோதனையா? ஆமாய்யா. என்ன அப்படி? நான் யார்கிட்ட போய் என்ன சொல்ல தெரியும்? ஆனா சொல்லி தரவா, ஏன்டா நீ வேற அழுதுகிட்டே இருக்க எந்த நேரமும்? தூக்கம் தொண்டை அடைக்குது, தொண்டை அடைக்குது. ஏன் கவலை யார்கிட்ட சொல்ல? என்கிட்ட சொல்லு, உன் பாரம் குறையும். ஐயா பெத்த அப்பே மாதிரி நினைச்சு சொல்றீங்க. சொல்றா மயனே, நீங்க தெளிவா இருக்கீங்க. தனியா போட்டு வந்திருக்கிறாரு. என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தெளிவா விரைவாக சொல்லு. விரைச்சுன்னு சொல்லவா? விரைவா விஷயத்தை சொல்லி. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு என் வீட்டு பக்கத்துல குடி இருக்கிறத சாப்பாடு கூட வழி இல்ல, கடனை உடனே வாங்கி, கடனை உடனே தர்றியா? வாங்கி யோசிக்கிறாங்க தர்றது. 2 ஆடு வாங்கினாங்க. சரி, ஆனா ஊர்ல யாருக்குமே வைக்காத பேர் அந்த ஆட்டுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஆட்டுக்கு 2 ஆட்டுக்குட்டி பேர் வச்சானா? ஒரு ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லாத. எவனாலும் ஆட்டுக்குட்டி இப்படி பேர் வைப்பானா? அதோட மறுபடியும் சொல்லு, அப்புறம் மறுபடியும் சொல்லாத. இப்படி வித்தியாசமா பேர் வச்சோம்னா ஊர்ல இருக்கிற மக்கள் பூரா அந்த ஆட்டை திரும்பி பார்ப்பாங்களே. இந்த 2 ஆடு 4 ஆடா மாறுமே. ஆட்டுக்குட்டி ஓடிக்கிட்டு மறுபடியும் சொல்லு. அப்படி வித்தியாசமா அப்படி பேர் வச்சாங்க. பேர் வச்ச அழுகிற அந்த ஆட்டை பக்குவமா வளர்த்தா ஐயா. பாயில பால் ஊத்துவியா, குடிக்க வைப்பியா, குட்டி பால்ல குடிப்பியா? ஆட்டுக்குட்டி ரொம்ப குட்டியா பெருசா? கொஞ்சம் ஓரளவு நியாயமான குட்டி. சரி, மெத்தில படுக்க வைப்பியா? மெத்தையில் ஆட்டுக்கடா கட்டுத்தரையில கட்டினாடா போடுவாங்க. இந்த ஆட்டுக்குட்டி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி இல்லையா, பொத்தி பொத்தி வளர்த்தாயா. ரொம்ப பொத்தி அப்படி புழுக்க போறோம். இந்த ஆட்டுக்குட்டிக்கு புழுக்க போட்டோன்னே ஒரு துணி எடுத்து இப்படி தொடச்சிருவியா, ஊதிட்டு மனுஷ பேரே உள்ள பண்றாங்கல்ல. ஆட்டுக்குட்டி போய் தொடச்சு விட்டுக்கிட்டு புழுக்க விழுந்த உடனே அந்த புழுக்க விழுந்த இடத்த அப்படி தொடச்சு விட்டுட்டு தண்ணி எடுத்து விட்டு நல்ல கழுவி விடுவாங்க. ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிட்டாயா. இந்த 2 ஆட்டையும் கையில புடிச்சுக்கிட்டு தண்ணி காட்ட ஆத்து பக்கம் கூட்டிட்டு போயிருக்கா. சரி, சொல்லிட்டுதான் அழுங்க. இந்த மறுபடியும் சொல்லாத ஆடு இருக்கு பாருங்க,
மறுபடியும் ரெண்டாவது ஆடு. அந்த பக்கம் புடிச்சிக்கணும். டேய் புல் மேய்ந்து கொண்டு இருந்தது ரத்தம் வச்சுட்டே. தூக்க முடியாது. டேய் புல் தின்னுச்சியா. இந்த மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு பாத்தீங்களா? முதல் ஆடு. தண்ணி இப்படி போயிட்டு இருந்துச்சியா. சரி இந்த ஆடு தண்ணி குடிக்க போயிருக்கு. ஆடு தண்ணி குடிக்கும் போது தண்ணி தான் குடிச்சு அதுக்காக அழுகுற. ஆத்துக்குள்ள விழுந்த ஆடு செத்து போச்சியா. ஆடு செத்து போச்சியா. கொடுமை. டேய் சாமி நான் கேக்குறேன், ஆட்டுக்குட்டியை வளர்த்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவன் ஆட்டுக்குட்டியை தண்ணி காட்டுறவன் கொஞ்சமா தண்ணி போற இடத்துல கொண்டே காட்டியிருக்கான். இல்லையா ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுல தண்ணி அதெல்லாம் விட்டு ஓடுற தண்ணியில மடப்பட ஆட்டுக்குட்டி என்னடா ஆச்சு? செத்துருச்சா? உடனே கொண்டாந்து உரிச்சு கூறு ஓட்டுருப்பிய. உரிச்சு கூறு போட்டு உங்களுக்கு 1.5 கிலோ பார்சல் பண்ணிருக்காங்க. அதுதான் ஆத்தோட ஆத்தா போச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். அப்புறம் கூறு ஓட்டாங்களா? செத்து போச்சு செத்து போச்சு. யாரு செத்து போச்சு? நாசமா போச்சு. செத்தாடி எந்த ஆடியா? செத்துச்சு ஆடு. செத்தாடு. மறுபடியும் சொல்லு. ஊர்ல ஒருத்தர் 2 ஆடு வாங்கினா ஐயா. ஒரு ஆட்டுக்குட்டி பேர் மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்குட்டி பேர் மறுபடியும் சொல்லாது. இந்த 2 ஆட்டையும் கையில பிடிச்சிட்டு தண்ணி காட்ட ஆட்டு பக்கம் கூட்டிட்டு போயிருக்கேன். சொன்னேன் இந்த மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு தண்ணி குடிக்கும் பொழுது செத்துருச்சு. தண்ணிக்குள்ள போலக்கிட்டின்னு விழுந்து செத்து போச்சியா. செத்துருச்சு. அடுத்து என்ன விஷயம்? செத்தாடி எந்த ஆடியா? மறுபடியும் சொல்லு. ஊர்ல ஒருத்தர் 2 ஆடு வாங்கினா ஐயா. ஒரு ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லாத. இந்த 2 ஆட்டையும் கையில பிடிச்சிட்டு தண்ணி கூட்டிட்டு போனியா? ஒரு ஆட்டுக்குட்டி அங்கிட்டு புல்லு மேய போயிடுச்சு. ஒரு ஆடு மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து செத்தாட்ட தேடி போனானா இல்ல என்ன பண்ண? அதை சொல்லு. போயிருச்சு. அடுத்து என்ன பண்ணியா? அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறம் செத்தாடு எந்த ஆடியா? செத்தாடு செத்தாடு மறுபடியும் சொல்லு. ஊர்ல அடுத்த நல்ல அந்த விஷயத்தை சொல்றானா? ஆடு செத்து போச்சு. இல்ல அப்பா நம்பிராஜன் வேடு நம்பி. ஆஹா எங்க அப்பா எங்க வட்டிக்கு வாங்கிருக்கேன். எப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஃபுல்லா இருந்திருக்க மாதிரி உசுர போட்டு வாங்குற மாதிரி. எங்க அப்பா பேர் நம்பிராஜன். உள்ள இருக்கக்கூடிய 2 பெண்கள். யார் யாரு? இந்த தங்கை வள்ளி, இன்னொரு ஆளு குள்ளி. இந்த ஆளாளம் என்று காணும் கேட்டது அது யாரு? அது வந்து என் தங்கச்சி. தங்கச்சி என்னப்பா? தங்கச்சி எல்லாம் பாக்குறது ஒரு வார்த்தை இருக்கட்ட. அதான் என் தங்கச்சி நல்லா பேசக்கூடிய பேச்சாளி. நீங்கள் அவங்கள நல்லா பேசுவீங்க. அதுக்கு முன்னால யான் ஒண்ணு இருக்கு. உனக்கு ஒரு ஆளாடா? என்ன பண்ற? 1 மணிக்கு பெண்ணிலே 2 மணிக்கு நக்குவேன். தினை மாவு. அந்த பிள்ளைக்கு பசி வந்த உடனே மாவு இருக்குல்ல, மாவு உருண்டை, அந்த 2 மாவையும் நல்லா பிணைஞ்சு அந்த பிள்ளைக்கு கொடுப்பேன். சாப்பிடும். தேன் 2 உருண்டை. அந்த பிள்ளை 2 உருண்டைக்கு மேல தின்னாது சாமி. தொண்டை சின்ன தொண்டை செமிக்காது கழுதைக்கு. அதனால 2 உருண்டை கொடுப்பேன். 2 உருண்டை சாப்பிடும். அந்த பிள்ளை எனக்கு தேனு கொடுக்க நான் நக்குவேன். எப்படி வளர்க்குங்க. இப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்ப தேனை எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லுங்க? சாப்பிடாதப்பா. தேன் ஊத்தி நீங்க தேன் ஊத்தி நக்கி பாருங்க. இந்த உணர்வு வரையே இருக்காது. கேக்குறேன், உன் தங்கச்சி தானே அது? இப்ப நீங்க எல்லாம் தேனு தினமா தான் சாப்பிடுறீங்க. தேனு நம்ம காட்டுக்குள்ள தானே கிடைக்குது. அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த தேனுனா மருத்துவ குணம் நிறைந்தது. ஆமா, எந்த நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு கணக்கு இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? எப்படி? இப்ப இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதுனால சொல்றேன். அதுக்கு நல்லா இருக்கு. காலையில வந்து இளவரசன் மாதிரி சாப்பிடணும். இளவரசன் மாதிரி. மத்தியானம் ராஜா மாதிரி சாப்பிடணும். ராத்திரி திருட்டு பயிர் மாதிரி சாப்பிடணும். காலையில இளவரசன் மாதிரி அப்படின்னா காலையில உள்ளங்கையில தேனை போய் ஊத்திட்டு அவ்வளவு நக்கணும். அவ்வளவு நக்கணும். இவ்வளவு அவ்வளவு அவ்வளவு நக்கணும். அதாவது அளவு அளவு சொல்றாங்க. அப்ப காலையில அவ்வளவு நக்கணும். மத்தியானம் 12 மணிக்கு உச்சி வெயில் நேரம் இவ்வளவு நக்கணும். இவ்வளவு அவ்வளவு நக்கணும். இவ்வளவு நக்கணும். ஆமா, இவ்வளவு நக்கணும். அவ்வளவு நக்கணுமா? ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்குன நேரம். தூங்குன நேரம் யாருக்கும் தெரியாம நோக்கத்துக்கு எவ்வளவுனா நக்கணும்.
பெண்மணியே சொல்லுங்க. நம்ம இடத்திற்கு ஒருத்தர் வந்திருக்கின்றார். யார் அவர்? ரஞ்சிதாவுக்கு முத்தம் கொடுத்த நித்யானந்தம் அல்ல. அல்ல, அவர் இல்ல. இருக்கு இருக்குன்னு சொல்லி செவுத்துல எல்லாம் புதைச்சு வச்சாங்களே பிரேமானந்தன், அவரும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். யார்? தேவலோக வாசி நாரதர் மகாமுனிவர். அழைத்து வர. எக்ஸ்கியூஸ் மீ சுவாமி, கம் டு தி ஸ்டேஜ். கம்பு கூட்ட எவ்வளவு சுத்தம் வச்சிருக்காரு. சலங்கடை இருக்கும் போல இருக்கு மேல. பிரம்மச்சாரி எங்கடா போச்சு? உள்ள உட்காந்து பவுடர் போட தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகியோட நடனத்தை பார்த்தேன். ஊடகத்துல இந்த பெண்ணோட நடனத்தை பார்க்க போறேன். நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்படிலாம் பார்க்க முடியும். நீங்க அடிக்கடி பார்க்கணும். பல பொம்பளையில பாக்குறாங்க, பெரிய பொம்பளையே கிடையாது. நீங்க வந்து பாடணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், இந்த பிள்ளைய தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போனீங்களே, எதுக்கு? வரும்பொழுது பாத்துக்கிட்டே அடப்பல உலகம் கெட்டு போயிருந்தா. ஆமா, எப்ப கூட்டணுமோ அப்ப கூட்டி போவோம். இந்த பிள்ளை பார்க்கும்போது தீபாவளி
ஒரு பெண்மானை நான் காண தகுதிமித்தோன் ஒரு எண்மானை நான் பாட தகுதிமித்தோன் அதை காண்பது ஒரு பரவசம் ஒரு பெண்மானை நான் காண தகுதிமித்தோன் ஒரு எண்மானை நான் காண தகுதிமித்தோன் வேதத்தை மனதிட வானத்தில் செய்ய